தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவுக்குள் உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் இருதரப்பினரும் சமரசம். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை இரு தரப்பினரும் ஒன்றாக சந்தித்து தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்றனர். கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரிய இபிஎஸ் அளித்த கடிதம் மற்றும் கொறடாவாக தன்னை நியமிக்க கோரி சி. விஜயபாஸ்கர் அளித்த கடிதம் வாபஸ். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவை நியமிக்க கோரி எஸ்.பி. வேலுமணி அளித்த கடிதமும் திரும்பப் பெறப்பட்டது. எங்களுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததே தவிர பிளவு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தகவல். தங்கள் கோரிக்கைகளை இபிஎஸ் பரிசீலனை செய்வார். அதிமுக இனிமேல் ஒன்றிணைந்துதான் செயல்படும் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டி சொல்லியிருந்தோம். அன்றைக்கு சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. சி.வி. சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார், அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். சபாநாயகரிடம் கொடுத்த மனுவில் சி.வி. சண்முகத்தின் கையெழுத்து இருக்கிறதா என்ற கேள்விக்கு எஸ்.பி. வேலுமணி பதில். எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் அனைத்தையும் பரிசீலித்து நாளை முடிவை அறிவிப்பேன் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. அதிமுகவுக்குள் நிலவும் பிரச்சினை பற்றி நான் எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு இல்லை என்றும் பேட்டி. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்து மன்னிப்பு கோரினார். எல்லாம் முடிந்துவிட்டது, தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி எம்எல்ஏ பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சோகத்துடன் திரும்பிய அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் தொடரப்போவதில்லை என சி.வி. சண்முகம் திட்டவட்டம். இபிஎஸ் தலைமையில் இருந்தாலும் நாம் தனியாக உள்ளே இருந்து செயல்படலாம் என எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தியும் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என சி.வி. சண்முகம் கூறியதாக தகவல். இறை நம்பிக்கை, தியாகம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வு என்றென்றும் தொடரும் என்றும் எக்ஸ் பதிவு. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க முடியாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திட்டவட்டம். ஜூன் முதல் வாரத்தில் உயர்கல்வி சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. பொறியியல், மருத்துவ படிப்பில் தமிழ் மொழி அமல்படுத்துவதில் தொழில்நுட்ப காரணங்கள் உள்ளதாகவும் கருத்து. தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எஸ்ஐஆர் சட்ட ரீதியாக செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பெயர் நீக்கம், சேர்த்தல் விதிகள் நடைமுறைக்கு முரணானவை அல்ல எனவும் நீதிபதிகள் கருத்து. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆரத் தழுவி பக்ரீத் வாழ்த்து. காலியாக உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல்.
திமுக எம்பி ஆர் ராசாவை எதிர்த்தோ திமுகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்ய தேவையில்லை, போராட்டம் நடத்த வேண்டாம். விசிக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு திருமாவளவன். குன்னம் பேருந்து நிலையம் அருகே திமுக விசிக கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம். இருதரப்பைச் சேர்ந்த 120 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. கட்டுமான நிறுவன உரிமையாளரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததை எதிர்த்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருணுக்கு நீதிபதிகள் கண்டனம். பல்கலை வேந்தர் விவகாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறிய கருத்துக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கண்டனம். அமைச்சர் கூறியிருப்பது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்றதை கைவிடுவது போல் உள்ளதாக காட்டம். சென்னை பனகல் மாளிகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆனந்த் ஆலோசனை. ஊரக வளர்ச்சிப் பணிகள் சுணக்கமின்றி நடக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆனந்த் வலியுறுத்தல். மாநகராட்சி நகராட்சிகளில் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பித்தவர்கள் இனி அனைத்து கட்டடங்களையும் ஆன்லைனில் செலுத்த உத்தரவு. அரசின் உத்தரவை பின்பற்றாத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து ஆணையர்களுக்கும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் ரெட்டி கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 1,17,200க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,650க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 20 பைசாவுக்கு விற்பனை. டீசல் 32 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் கைத்துப்பாக்கியுடன் தெரிந்த இளைஞர் கைது. கைதானவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புளியங்குளம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து. ஒரு பெண் உட்பட 2 பேர் பலி, ஒருவர் படுகாயம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடக்கம். 4 டன் பழ வகைகளால் வடிவமைக்கப்பட்ட டைனோசர் பார்க் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஆம்பூர் அருகே அரசு விரைவு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. பெங்களூருவிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னை நோக்கி வந்தபோது நிகழ்ந்த பரிதாபம்.